இந்த பென்ஷன் திட்டமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பென்ஷனில் வந்து நிறையா டைப் ஆஃப் பென்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த விடோ பென்ஷனு, 2 வந்து ஆதரவற்ற பென்ஷனு, 3 வந்து ஹேண்டிகேப் பென்ஷன், 4வது வந்து நம்ம லேபர் கட்டுமான கார்டு வச்சுருக்கவங்களுக்கு பென்ஷனு. இன்றைக்கி நான் சொல்கிறது எதுனா இந்த 4வது தான். நம்ம கட்டுமான கார்டு வச்சுன்னுக்கிறவங்க ஓய்வூதியம் வாங்குவாங்க. அந்த ஓய்வூதியம் வந்து 1200 மாதம் மாதம் தராங்க. அது யார் யாருக்கு தராங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஆனால் நலவாரிய அடையாள அட்டை வச்சுருக்கிற எல்லாருக்குமே 1200 மாதம் மாதம் வருது. அதில் வந்து என்னென்னா, ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அந்த 10 பேருக்குமே 60 வயசு கடந்தால் 10 பேருமே எலிஜிபிள் தான், ஓய்வூதியம் வாங்க தகுதியானவர்கள் தான். அந்த 10 பேரும் வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் ப்ளஸ்ஸு, இப்போ நம்ம அந்த பென்ஷன் வாங்குறப்ப இந்த ஆதரவற்ற பென்ஷனு, அதே மாதிரி இந்த விடோ பென்ஷன் இதெல்லாம் வாங்குறப்போ வந்து அவங்களுக்கு நம்ம இந்த மகளிர் உரிமைத்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இருக்கு இல்லையா, அது வந்து இல்லைன்னுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த பென்ஷன் வாங்கினா அந்த 1000 உரிமைத்தொகை இல்லைன்னுவாங்க. ஆனால் நம்ம கட்டுமான கார்டு கட்டுமான நலவாரி அடையாள அட்டை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம அதுலேயும் பென்ஷன் வாங்கிக்கலாம், இந்த மகளிர் உரிமைத்தொகையும் நமக்கு வந்துடும். அதனால் அது 2துலேயுமே நமக்கு பெனிஃபிட்டு நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால் நீங்கள் கட்டுமான கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த ஓய்வூதியம் வந்து இது வாங்கினா அது வராது. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை 1000 வாங்குகிறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த கட்டுமான நலவாரிய அடையாள அட்டையில் இருந்து பென்ஷன் வாங்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நம்ம அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை 1000 வாங்கலாம். கட்டுமான நலவாரிய கார்டிலிருந்து 1200 பென்ஷனும் வாங்கலாம். நிறைய பேர் தவறுதலாக புரிதல்னால என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்மளுக்கு 1000 வந்தால் அதில் கிடைக்கிறதில்ல, வராது அப்படின்ட்டு நிறையனா இந்த வேறு பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் வர்றதில்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேபர் கார்டுலேயும் வராது அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமலே இருக்காங்க. நிறைய பேர் அது வாங்காமல் இழுக்கிறாங்க. எங்காட்ட வந்து நிறைய பேர் கேட்குறப்ப எங்களுக்கு இதெல்லாம் ரேஷன் கார்டில் வந்து இது 1000 வரதுனால இது வராதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இது பண்ணால் வருமா வராதான்ற மாதிரி. நிச்சயமாக வரும். எல்லாருமே இதை அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் வந்து அதே மாதிரி எந்த ஒரு பொய்யான தகவலும் நாங்கள் எங்கள் வீடியோவில் போட மாட்டோம். வேறு யாரானா நம்ம வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. நம்ம கிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் போடுற வீடியோ உண்மையான தகவல் மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கு நடுவில் வேறு யாராவது உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணுற காலம் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். ரிப்ளை நாங்கள் முடிஞ்சளவு எல்லாமே மெசேஜ் மட்டும் தான் போடுறோம். அதனால் நீங்கள் யாரும் வந்து யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காதீங்க.